வினை பலனில் பற்றை துறந்து என்றும் நிறைவாய் ஏதும் சாராது செயலில் ஈடுபட்டாலும் செயல் செய்பவனல்லனே. ஹரியோம் இந்த பாடலில் பிரவிற்த்தி சந்நியாசியை பற்றி பேசுகின்றார். சென்ற பாடல் நிவிருத்தி சந்நியாசி. இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், வினை பயனில் ஆசை இல்லாமல், எதையும் சாராமல், எப்பொழுதும் திருப்தியாய் உள்ளவன். 3 முக்கிய கருத்தை சொல்லிவிட்டு, இப்படிப்பட்டவன் கர்மம் செய்தாலும் கர்மம் செய்வதில்லை, செய்யாதவன் ஆகின்றான் என்கின்றார் பகவான். முதல் கருத்து, வினை பயனில் ஆசை இல்லாதவன். எப்படி செயல் செய்து அந்த செயலின் பலனில் இவனால் ஆசை இல்லாமல் இருக்க முடிகிறது என்று கேட்டால், திருப்தியுடையவனாய் உள்ளத்தில் திருப்தியாய் உள்ளவனுக்கு கர்மத்தின் பலன் அல்பம், அல்ப சந்தோஷத்தை அவன் எதிர்பார்ப்பதில்லை. காரணம், நிறைவான சந்தோஷத்தை, முழுமையான சந்தோஷத்தை அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். இரண்டாவது கருத்து, எதையும் சாராது. இங்கே நாம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், சார்ந்து வாழ்வது, சாராமல் வாழ்வது, சார்ந்தும் சாராமல் வாழ்வது. டிபெண்டன்ஸ், இண்டிபெண்டன்ஸ், இன்டர்டிபெண்டன்ஸ் என்று கூறுவார்கள். சார்ந்து வாழ்வது, மனிதர்களில் பலர் மற்றவர்களை சார்ந்தே வாழ்கிறார்கள், அல்ப அல்ப சுகத்திற்காக. சாராமல் வாழ்பவர்கள் மிக மிக கடினமானது. இது யாரையும் சாராமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது, எதையும் சாராமல் வாழ முடியாது. இவர்கள் சார்ந்தும் சாராமல் வாழ்பவர்கள். ஆம், தன்னில் முழுமையான திருப்தியாய் இருந்தாலும் கூட இவர்கள் மற்றவர்களை சார்ந்தும் சாராமல் வாழ்கிறார்கள். காரணம், பயன்படுத்துகிறார்கள், பற்று வைப்பதில்லை. சார்ந்து வாழ்பவர்கள் பற்றும் வைக்கிறார்கள், பயன்படுத்தவும் செய்கிறார்கள். இங்கே பகவான் கூறுவது சார்ந்தும் சாராமல் வாழ்பவர்களை கூறுகின்றார். ஆம், தன்னில் திருப்தியாயிருப்பவன் இந்த உலகத்தை சார்ந்தும் சாராமல் வாழ்கின்றான். அவன் கர்மத்தின் பலனில் விருப்பம் கொள்வதில்லை. நம்மை பற்றி சிந்தியுங்கள்.